தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலமும் சந்திக்கிற ஒரு இடம் எதுவும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து இப்ப 21 வயசான ஒரு கல்லூரி மாணவர் வந்து போலீசார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏன் 21 வயசான கல்லூரி மாணவரை போலீசார் கைது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 500 கிராம் போதைப் பொருளோட போலீசார்கிட்ட அவர் வந்து சிக்கியிருக்காரு. ஏன்ப்பா போதைப் பொருள் வந்து விற்கிற காலேஜ் படிக்கிற இந்த வயசுல அப்படின்னு போலீஸ்காரர்கள் வந்து கேட்டதுக்கு அவர் சொன்ன தகவல் தான் வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அவர் சொன்ன தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, காதல். என்னோட காதலிக்காண்டி நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்களோட ஊர் சுத்த என்ன பைக்ல பெட்ரோல் போடணும், இதுக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா கொடுக்குற பாக்கெட் மணி எனக்கு பத்தல. அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் வந்து விற்க ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் கஞ்சாவை அடிக்க மாட்டேன், மது எந்த சிகரெட் எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. நான் முழுக்க முழுக்க என்னோட காதலுக்காண்டும் என்னை காதலிக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த கேட்கல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் காதலிக்கையில வச்சுக்கிட்டு ஒருவேளை இது கல்யாணத்தை நோக்கி போச்சுன்னா அவங்க கல்யாண வாழ்க்கை வந்து கசந்து போறதுக்கு பெரிய பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பே இல்லை, அது உங்களால முடிஞ்சா வைங்க. ஆனா அதை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நீங்களே உங்க மனசுல கேட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க காதலிச்சு திருமணம் பண்ணீங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இப்ப நிறைய காதல் திருமணங்கள் கசந்து போறதுக்கு இது ஒரு பெரிய ரீசன். ஏன்னா காதலிக்க பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க, பயங்கரமா ஊர் சுத்த கூட்டு போவாங்க, பயங்கரமா காசு அளிப்பாங்க. ஆனா அதே பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா இதுல 1% கூட அந்த காதலிச்ச பையனோ பொண்ணோ பண்ண மாட்டுக்காங்க. அதனாலதான் நிறைய காதல் திருமணங்கள் வந்து விவாகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நிறைய பெற்றோர்கள் வந்து காதல் திருமணம்னாலே பயப்பட காரணமும் இந்த ஒரு விஷயம் தான். இதை புரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணுங்க, எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுங்க உங்க ஆப்போசிட் பார்ட்னருக்கு. இது என்னுடைய கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பையனுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன விஷயம் கரெக்டா நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க.